பேர் என்ன? எங்கேருந்து வர? அட்ரஸ் சொல்லு. 9. ஆதார் கார்டில் எப்படி இருக்கும்? எது நேம் எப்படி இருக்கும்? பூபாலன் எஸ் சார். எஸ் பூபாலனா? 10th மார்க் ஷீட்டில் எப்படி இருக்கும்? 10th மார்க் ஷீட்டில் எப்படி இருக்கும்? அந்த எது பூபாலன் இருக்குமா? பூபாலன் எஸ்ன்னு இருக்குமா? எஸ் பூபாலன் இருக்குமா? பூபாலன் எஸ்ன்னு இருக்காதா? நல்லா பாரு. பூபாலன் எஸ்ன்னு இருக்குமா? எஸ் பூபாலன் இருக்குமா? பூபாலன் எஸ்ன்னு இருக்காது. சிரிக்கிறதுக்கு அது இல்லை. தெரியல. வேற யாருக்காவது? இன்னொருத்த யார் வணக்கம் வச்சது பக்கத்துலையா? எழுதிருப்பா. அப்படியா? வேற யார் வணக்கம் வச்சது? வேற யார் தூங்கிட்டு இருக்காங்க? நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன். ஸ்ரீஹரி சொல்லுப்பா. உங்க நேம் ஆதார் கார்டில் எப்படி இருக்கும்? ஸ்ரீஹரி வியா? ஸ்ரீக்கும் ஹரிக்கும் ஸ்பேஸ் இருக்குமா இருக்காதா? ஸ்பேஸ் இருக்கும். 10th மார்க் ஷீட்ல பேர் எப்படி இருக்கும்? வி ஸ்ரீஹரின்னு இருக்காதா? இப்போ இவனுக்கு வேற மாதிரி வந்திருக்கு, உனக்கு வேற வேற வந்திருக்கு. அதில் ஒரே போர்டு தான் எக்ஸாம் நடத்துது, ஸ்டேட் போர்ட் ஆஃப் தமிழ்நாடு. அப்போ நீ சொன்னது தப்பா சொல்லியிருக்கிற. அப்போ நீ கரெக்டாக பார்க்கல. இப்போ நீ ஒரு டம்மி ஆட்டுக்குது அப்படின்னா. சரி உட்காருங்க. வேற யாராவது? தம்பி நீ சொல்லுப்பா. பேர் என்ன? பேர் என்ன? குணாவா? சுதர்சனா? என்ன சுதர்சன்? சுதர்சன் ஜியா? ஜி சுதர்சனா? ஆக்சுவலாக உங்களுக்கு தெரியாது, சொல்கிறேன் எப்படின்ட்டு. சொல்லுப்பா. சுதர்சன் ஜி. உன் ஆதார் கார்டு நீ பார்த்துருக்கிறியா? அதில் ஃபோட்டோ எப்படி இருக்கும்? ஒன்றை மாரி இருக்குமா இல்லை வேற மாதிரி இருக்குமா? ஒன்றை மாதிரி தான் இருக்குமா? ஃபோட்டோ மாற்றிட்டியா? அதில் நேம் எப்படி இருக்கும்? குணசேகரன் சுதர்சன் ஜின்னு இருக்கும். சரி பேசாத. பேசினா கேள்வி கேட்பேன். நான் வெளியிலேருந்து வந்த ஆள் கிடையாது, இங்கே இருக்கிற ஆள் தான். பேசினா கேள்வி கேட்பேன், தேவைப்பட்டா இம்போசிஷன் கொடுப்பேன். சரியா? சொல்கிறத கவனமாக கேளு. அதுக்கு முன்னாடி எல்லாருமே நோட் எடுத்துக்கோ, பேனா எடுத்துக்கோ. ஏன் வேண்டாம் 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 வேண்டாம். சரி இப்ப எல்லாருக்குமே கவனி, எல்லாரும் கவனி. இப்ப எல்லாருக்குமே பர்த் சர்டிபிகேட் இல்லாம தான் நேம் ரிஜிஸ்டர் ஆயிருக்கும். ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட எல்லாத்துக்குமே. சரியா? அப்படி இருக்கிறவங்களுக்கு நேம் எப்படி கன்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னா, உங்க 10th மார்க் ஷீட்ல என்ன இருக்கோ அதுதான் உங்க நேம். ஓகேவா? உங்க ரேஷன் கார்டில் இருக்கிறது, ஆதார் கார்டில் இருக்கிறது, உங்கள் பேரில் சொத்து வாங்கியிருந்தா அது எதுவுமே நமக்கு செல்லாது. 10th மார்க் ஷீட்டில் உங்கள் நேம் எப்படி இருக்குது அது தெளிவாக பார்த்துக்கோங்க எல்லாருமே. சரியா? எல்லாருக்குமே 10th மார்க் ஷீட்டில் உங்கள் நேம் இருக்கும், பின்னாடி தான் இனிஷியல் இருக்கும். யாருக்குமே 10th மார்க் ஷீட்டில் நேமுக்கு முன்னாடி இனிஷியல் இருக்காது, தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும். ஓகேவா? எல்லாருக்குமே எப்படி இருக்கணும்னாக்க போய் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நேம் இருக்கும், கேப் விட்டு டாட்டில் வச்சுருக்க மாட்டாங்க, கேப் விட்டு உங்களுடைய இனிஷியல் இருக்கும். அதே மாதிரி டேட் ஆஃப் பர்த் எப்படின்னா எதை வச்சு செக் பண்ணுவாங்கன்னா, உங்களுக்கு பர்த் சர்டிஃபிகேட் கூட சேஞ்ச் ஆகிருந்தால் ஒத்துக்க மாட்டாங்க. 10th மார்க் ஷீட்டில் எப்படி இருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் பண்ணுவாங்க. சரியா? அப்படிங்கும்போது டேட் ஆஃப் பர்த் எப்படி இருக்கணும்னாக்க 10th மார்க் ஷீட்டில் என்னவோ அதான் இருக்கணும். உங்களுக்கு நீ ஒரு நாள் பர்த்டே கொண்டாடுவ, சரியா? ஆனால் 10th மார்க் ஷீட்டில் வேறு டேட் இருக்கும். நீ பர்த்டே எப்போ வேணாலும் கொண்டாடிக்கலாம். ஆனால் உன் பர்த்டே டேட் என்னன்னு கேட்டால் நீங்கள் என்ன சொல்லணும்? 10th மார்க் ஷீட்டில் என்ன இருக்கோ அதுதான் சொல்லணும். ஓகேவா? இது ஏன் நான் இப்போ சொல்கிறேன்னாக்க 10th மார்க் ஷீட்டில் உங்கள் நேம் எப்படி இருக்கோ அந்த மாதிரி தான் ஆதார் கார்டில் நேம் இருக்கும்.
ஒரு சில பேர்த்துக்கு நேமோட அப்பா பேர் சேர்ந்து இருக்கும், ஒரு சில பேர்த்துக்கு இன்ஷியல் முன்னாடி இருக்கும், ஒரு சில பேர்த்துக்கு டாட் வச்சிருக்கும். அந்த மாதிரி எதுவுமே இருக்கக்கூடாது. உங்களுடைய ஆதார் கார்டில் எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னாக்க 10th மார்க் ஷீட்டில் உங்களுடைய நேம் எப்படி இருக்குது, உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் எப்படி இருக்குது, அப்படி இருக்கிறத எல்லாருமே என்ன பண்ணிடணும், சேஞ்ச் பண்ணிடணும். சேஞ்ச் பண்ணாமல் இருந்தால் 2 சான்ஸ் இருக்குது, அதில் ஒரு சான்ஸ் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஓகேவா? நீங்கள் வீட்டுக்கு போய் ஃபஸ்ட் என்ன செய்கிறீங்க, ஆதார் கார்டையும் உங்களுடைய ஸ்கூலில் கொடுத்துருப்பாங்க இல்லையா மார்க் ஷீட், டெம்பரரி மார்க் ஷீட்டு, அதில் கூட நேம் கரெக்டானு செக் பண்ணிக்கணும். தப்பாக இருந்தால் சனிக்கிழமை காலேஜ் லீவு தான். அப்போ நீங்கள் என்ன பண்ணிடணும், சென்டருக்கு போய் உங்கள் நேம் 10th மார்க் ஷீட்டில் எப்படி இருக்கோ அந்த மாரி சேஞ்ச் பண்ணிக்கணும். நமக்கு 2 சான்ஸ் தான் கொடுப்பாங்க. ஸோ தேவையில்லாமல் தப்பாக சேஞ்ச் பண்ணி மாட்டிக்காது. ஓகேவா? அதில் மறந்துடாது. அதேமாதிரி டேட் ஆஃப் பர்த் அதேமாரி தான். அட்ரஸ் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நம்ம அட்ரஸ்ஸு 100 டைம் இல்லை 1000 டைம் கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்குள்ள எந்த கண்டிஷன்ஸ் எதுவும் கிடையாது. ஸோ நமக்கு நேம் தான் ரொம்ப முக்கியம். நேம், டேட் ஆஃப் பர்த் அது தெளிவாக பார்த்து சரி பண்ணிக்கோங்க. சனிக்கிழமை லீவுன்னு சொல்லிட்டு வீட்டில் ஆட்டம் போட்டுட்டு இருக்க வேண்டாம். சென்டருக்கு அப்பாவையோ அல்லது அம்மாவையோ கூட்டிகிட்டு போய் சென்டரை கூட்டிட்டு போய் அதை நீங்கள் என்ன பண்ணிடணும், அந்த நேம் கரெக்டாக சேஞ்ச் பண்ணிக்கணும். அந்த நேம் கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு லோன் அப்ரூவல் கொடுக்கும் ஹையர் ஸ்டடீஸ்க்கு. தப்பாக இருந்ததுன்னா நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியாது. அந்த மாதிரி போன வருஷம் 2 பசங்க என்ன பண்ணிட்டாங்க, காலேஜிலேருந்து அனுப்பிட்டாங்க. ஏன்னா நேம் மிஸ்மேட்ச் ஆகுது அப்படின்ட்டு. ஓகேவா? அது நமக்கு முடிஞ்சுது. அதுக்கப்புறம் இந்த ஜாதி சான்றிதழ் இருக்குது இல்லையா, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, அதில் உங்கள் 10th மாஸ்டர் நேம் எப்படி இருக்கோ அதேமாரி தான் அங்கேயும் இருக்கணும். ஆதார் கார்டில் நமக்கு நேம் தமிழ்லேயும் வரும், இங்கிலீஷ்லேயும் வரும். அப்படி தானே வரும். அதனால் தமிழ் என்ன ஸ்பெல்லிங்னு பார்த்து கரெக்டாக சொல்லிவிடு. ஆனால் நம்ம 10th மாஸ்டரில் நேம் தமிழில் வரும், கரெக்டாக பார்த்து சரி பண்ணிக்கோங்க. அதான் உங்களுக்கு சனிக்கிழமை கொடுக்கக்கூடிய வேலை. ஓகேவா? சாதி சான்றிதழ் எல்லாமே எப்படி இருக்கணும்னாக்க அந்த அட்டை இருக்கு இல்லையா, பழைய காலத்து அட்டை உங்கள் பேரண்ட்ஸ் வச்சுருப்பாங்க, அது நமக்கு செல்லாது. என்ன வேணும், நமக்கு எல்லாமே டிஜிட்டலாக பிரிண்ட் அவுட் போடுற மாதிரி தான் நமக்கு வேணும். அதுவும் பார்த்தீங்கன்னாக்க விஓ ஆஃபீஸில் போனீங்கன்னா 1 டேவில் என்ன பண்ணிவிடுவாங்க, சரி பண்ணி கொடுத்துருவாங்க. லோக்கல் எல்லாமே லோக்கல்லே நடந்துடும். ஒவ்வொரு ஊர்லேயுமே இ-சேவை மையம் இருக்கும். அந்த இ-சேவை மையத்துக்கு போனீங்கனாலே போதும். இதுக்காக நீங்கள் ஈரோடு போகணும், சென்னைன்னா சென்னைக்கு போகணுங்கிற அவசியம் கிடையாது. இ-சேவை மையம் எங்கே இருக்கோ நீங்கள் அங்கேயே போய் என்ன பண்ணிக்கலாம், அந்த நேமை சேஞ்ச் பண்ணிக்கலாம். சரியா? கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஒர்க் நமக்கு முடிஞ்சது. அதுக்கப்புறம் ஸ்கூலில் எல்லாருக்குமே என்ன பண்ணுவாங்கனாக்க ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் கொடுப்பாங்க, 10th மார்க் ஷீட் கொடுப்பாங்க. அவள் போகும்போது என்ன பண்ணணும்னாக்க இங்கே இருக்கிற பசங்க அத்தனை பேருமே ஸ்கூலில் என்ன வாங்கிட்டு வரணும்னாக்க வருகை சான்றிதழ் வாங்கிட்டு வரணும். நீ 10th எத்தனை நாள் ஸ்கூலுக்கு போயிருக்கிற அப்படிங்கிற ஒரு வருகை சான்றிதழ் இருக்கும். அது எந்த ஸ்கூல்லையுமே தரமாட்டாங்க, நீங்கள் கேட்டால் மட்டும் தான் தருவாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், ஸ்கூலுக்கு போகும்போது கையோடு கேட்டு வாங்கிட்டு வந்துடணும். ஓகேவா? அதுக்கப்புறம் என்ன செய்யணும்னாக்க வருமான சான்றிதழ். வருமான சான்றிதழுக்கு நீங்கள் தேவையில்லை, உங்கள் பேரண்ட்ஸ் இருந்தாலே போதும். ஓகேவா? வருமான சான்றிதழ் எப்போ வாங்கணும்னு நாங்கள் சொல்லுவோம். ஒரு 2 மாதம் ஆகும். சொல்லும் போது நீங்கள் அப்ளை பண்ணால் வித்தின் 15 டேஸ்க்குள்ளே நமக்கு என்ன ஆகிடும், வருமான சான்றிதழ் நம்ம கைக்கு வந்துடும். ஓகேவா? அது ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் என்ன செய்யணும்னாக்க இதெல்லாமே கம்பைல் பண்ணி நம்ம காலேஜில் ஒரு ஃபார்ம் கொடுப்பாங்க. அந்த ஃபார்ம் தான் ஸ்காலர்ஷிப் ஃபார்ம், கல்வி உதவித்தொகை ஃபார்ம். பிசி எம்பிசி இருந்தாக்க வருஷத்துக்கு 4500 ரூபாக்குள்ளே நமக்கு ஸ்காலர்ஷிப் வரும், கவர்மெண்ட் கொடுக்கறது. சரியா? அதே எஸ்சி எஸ்டி எஸ்சிஏவாக இருந்தாக்க ஒரு 12500 ரூபா நமக்கு வருஷம்னா வந்துட்டு இருக்கும். ஓகேவா? அதுக்காக தான் நம்ம எவ்வளோ விஷயம் சொல்லிகிட்டு இருக்கிறோம். அதே பையன் ஹாஸ்டல் இருந்தானாக்க 4500 ரூபா ப்ளஸ் 4000 ரூபா. ஓகேவா? 8500 வந்துடும். அது எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் ஹாஸ்டல் இருந்தாக்க 12500 ரூபா ப்ளஸ் 4000 ரூபா, 16500 ரூபா நமக்கு கவர்மெண்ட் கொடுக்கும். இப்போ லாஸ்ட் இயரில் மட்டும் ஒரு 300 பேர் படித்தானுங்க. அந்த 300 பேர்த்தில் ஒரு 80 பேர் ஸ்காலர்ஷிப்புக்கு அப்ளை பண்ணவே இல்லை. ஏன்னா அந்த டாக்குமெண்ட் அவன் ரெடி பண்ணவே முடியல, அப்ளை பண்ணவே இல்லை. எவனு கேட்டாலுமே இன்கம் சர்டிஃபிகேட் வரலன்னு சொல்லிட்டு இருக்கிறானுங்க. அதனால் கவர்மெண்ட் சைட்லேருந்து நம்ம காலேஜுக்கு ஏகப்பட்ட ப்ரெஷர். பணம் கொடுக்க நாங்கள் ரெடியாக இருக்கோம், நீங்கள் ஏன் அப்ளை பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படின்ட்டு. இந்த டைம் நம்ம ஃபஸ்ட் இயர் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் அத்தனை பேர்த்துக்குமே யாரெல்லாம் எலிஜிபிளோ அவங்களுக்கு என்ன பண்ணணும், ஸ்காலர்ஷிப் நம்ம வாங்கிக்கணும். கவர்மெண்ட் கொடுக்குற காசு தானே, ஃப்ரீயாக வரதான் நம்ம என்ன பண்ணிக்கலாம், வாங்கி வச்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நமக்கு இந்த மாதம்னா 1000 ரூபா பணம் தராங்க இல்லையா, கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருந்தா, அதுக்கும் இது எல்லாமே கரெக்டாக இருக்கணும். ஓகேவா? எத்தனை பேர்த்துக்கு பேங்க் அக்கௌண்ட் இருக்குது, எத்தனை பேர்த்துக்கு பேங்க் அக்கௌண்ட்டில் ஜாயிண்ட் அக்கௌண்ட்டாக இருக்குது,
இந்த ஜாயிண்ட் அக்கௌண்ட் எதுவுமே செல்லாது. ஓகேவா? ஜாயிண்ட் அக்கௌண்ட் எதுவுமே நமக்கு செல்லாது. அது மட்டும் இல்லாமல் ஸ்காலர்ஷிப் அமௌண்ட் வர்றதுக்கு நமக்கு இந்த பேங்க்ல தான் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண ஒரு ரூல்ஸ் இருக்குது. பேங்க் சொல்கிற எழுதிக்கோங்க. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, ஷார்ட்டா எஸ்பிஐன்னு போட்டுக்கலாம். இந்தியன் பேங்க், இந்தியன் பேங்க், இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க், ஐஓபி ஷார்ட்டா ஐஓபி, கனரா பேங்க் தமிழ்லையும் எழுதிக்கலாம், தப்பு கிடையாது. இந்த 4 பேங்கில் தான் நம்ம என்ன பண்ணோம், அக்கௌண்ட்டு ஓப்பன் பண்ணியிருக்கணும். மீதி பேங்க் எந்த பேங்குமே செல்லாது, அது வேஸ்ட்டு. அது அப்படி பத்திரமா வச்சுக்கோ. உன்னால் முடிஞ்சால் இந்த 4 பேங்கில் நீ அக்கௌண்ட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். அப்படி முடியலன்னா போஸ்ட் ஆஃபீஸ் இருக்குது இல்லையா, போஸ்ட் ஆஃபீஸில் அக்கௌண்ட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். அது ரொம்ப ஈஸி. போஸ்ட் ஆஃபீஸில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது ரொம்ப ஈஸி. காலையில் ஓப்பன் பண்ணால் ஈவினிங் நமக்கு தேவையானதெல்லாம் கொடுத்துருவாங்க. ஓகேவா? இங்கே பேசுறதுக்கு எதுவும் கிடையாது, நம்ம ஸ்லோவாக தான் போகிறோம். இன்னொரு சான்ஸ் நம்ம தரோம். இந்த 4 பேங்க் உங்களுக்கு அக்கௌண்ட் இல்லைன்னா இந்த 4 பேங்கை தான் ஓப்பன் பண்ணோம். முடியாத பட்சத்தில் போஸ்ட் ஆஃபீஸில் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகேவா? அது மட்டும் போதுமா? போதாது. அந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது உன்னுடைய ஆதார் கார்டு அதில் ஜாயின் பண்ணியிருக்கணும். நிறைய பேர்த்துக்கு ஜாயின் பண்ணாமல் இருக்கும். அது நீங்கள் என்ன பண்ணிடணும், இப்போ சிங்கிள் அக்கௌண்ட் இருக்கிறவங்க அத்தனை பேருமே உங்கள் ஆதார் கார்டு பேங்க் அக்கௌண்டோட சேர்ந்துருக்கா அப்படின்னு நீங்கள் பார்த்துக்கணும். ஓகேவா? அப்படி இல்லைன்னா டப்புன்னு ஒரு அக்கௌண்ட் புதுசாக ஓப்பன் பண்ணிடுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸில் ஓப்பன் பண்ணால் ரொம்ப ஈஸி. நல்லா சர்வீஸ் பண்ணுவாங்க, கூட்டம் குறைவாக இருக்கும், தேவையான டாக்குமெண்ட்ஸ் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும், ரொம்ப அலைக்கழிக்க மாட்டாங்க, எல்லாமே டக்குன்னு கொடுத்து முடிச்சு அனுப்பி விட்ருவாங்க. உங்களுக்கு அமௌண்ட்டு வரும்போது உங்கள் அக்கௌண்ட்டில் தான் வரும். இப்போ நீ என்ன பண்ணிக்கலாம்னாக்க அந்த பாஸ்புக் வச்சு நீ அமௌண்ட்டு வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஓகேவா? இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா? எல்லாம் கிளியரா? இப்போ கை தூக்குறீங்க இல்லையா, அதில் எத்தனை பேர் ப்ரைவேட் பேங்க் வச்சுருக்கிறீங்க? லைக் ஆக்சிஸ் பேங்க்கு, கேவிபி கரூர் வைஸ்யா பேங்க்கு, லக்ஷ்மி விலாஸ் பேங்க்கு, கூட்டுறவு வங்கி. இப்போ கை தூக்கணும் அத்தனை பேருமே கவர்மெண்ட் பேங்க் தான். நான் சொன்ன பேங்க் லிஸ்ட்டில் தான் வரீங்களா? ஏதாவது வராமல் இருக்கிறீங்களா? ஏதாவது வராமல் இருக்கிறீங்களாப்பா? என்ன பேங்க்லப்பா வர? புரியல. கரூர் வைஸ்யா பேங்க்கு. அது வேண்டாம், நீ நேஷனல் பேங்க், கவர்மெண்ட் நேஷனல் பேங்க்கில் ஜாயின் பண்ணி எடுத்துக்கோ. அப்படி இல்லாட்டி போஸ்ட் ஆஃபீஸில் எடுத்துக்கோ. இது எல்லாமே கரெக்டாக இருந்ததுன்னா உனக்கு வர வேண்டிய பணம் மாதம் 1000 ரூபாய். எலிஜிபிளாக இருக்கிற பசங்களுக்கு தேவையான ஸ்காலர்ஷிப்பு, பொண்ணுங்களுக்கு பிரகதி ஸ்காலர்ஷிப்னு ஒரு 50,000 வரும். அது மட்டும் இல்லாமல் நிறைய ப்ரைவேட் கம்பெனிஸ் நம்ம காலேஜுக்கு ஸ்காலர்ஷிப் ஸ்பான்சர் பண்ணுவாங்க. அது எல்லாமே என்ன வந்துட்டுருக்கோம், உன் கைக்கு வந்துட்டுருக்கோம். எங்கேயுமே அமௌண்ட்டு கையில் தர மாட்டாங்க, அக்கௌண்ட் பேசிஸ் தான். ஸோ அக்கௌண்ட் பேசிஸுக்கும் போது அக்கௌண்ட்டில் உன் அமௌண்ட் வரணும்னா இது எல்லாமே கரெக்டாக இருக்கணும். அப்போ தான் உனக்கு என்ன பண்ணுவாங்க, அக்கௌண்ட்டில் அமௌண்ட்டு கரெக்டாக வரவு வைப்பாங்க, இல்லாட்டி வராது. ஓகேவா? இந்த ஒர்க் எல்லாமே நீங்கள் சனிக்கிழமை டக்குன்னு பார்த்து முடிச்சிடுங்க. இந்த நம்ம சொன்னோம் இல்லையா வருமான சான்றிதழ், அதை நம்ம வித்தின் 1 or 2 வீக்ஸ்க்குள்ளே சொல்லுவோம். சொன்னதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்க. ஏன் அப்படி சொல்கிறோம்னாக்க நம்ம வருமான சான்றிதழ் மட்டும் வருஷத்துக்கு ஒரு டைம் மாற்றிட்டே இருப்போம். இப்போ நீ ஓப்பன் பண்ணி டக்குன்னு அந்த எலிஜிபிலிட்டி கிரிட்டீரியா வராமல் போயிடுச்சு, அது கேன்சல் ஆகிடும், சிக்கலாக போயிடும். அதுக்காக தான் 2 மாதம் கழிச்சுனாக்க அடுத்த ஜூன் வரைக்குமே அது நமக்கு செல்லுபடியாகும். அதுக்குள்ளே நமக்கு தேவையான ஸ்காலர்ஷிப்ஸ், மெரிட் ஸ்காலர்ஷிப், ப்ரைவேட் கம்பெனி ஸ்காலர்ஷிப்ஸ் எல்லாமே நமக்கு ஈஸியாக வந்துடும். ஓகேவா? வேறு ஏதாவது டவுட் இருக்கா? ஏதாவது டவுட் இருக்காப்பா? எதுவுமே இல்லையா ஸ்காலர்ஷிப் பற்றி? ஸ்காலர்ஷிப் வந்து பார்த்தீங்கன்னாக்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் எலிஜிபிள் தான். அவங்க இன்கம் வருஷத்துக்கு 2 லட்சத்துக்கு குறைவாக இருந்தாக்க. ஓகேவா? சொல்லுவோம், நம்ம இன்கம் சர்டிஃபிகேட் வாங்கும்போது இன்கம் 2 லட்சத்துக்கு குறைவாக போட்டு வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லுவோம். அப்படி வந்ததுன்னா அவங்க எல்லாமே எலிஜிபிள் தான்.
ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் எலிஜிபிள் இல்லாமல் இருப்பாங்க. அது எப்படின்ட்டு நம்ம பின்னாடி பார்த்துக்கலாம். ஓகேவா? சரி, டவுட் எது இல்லை தானே? சரி, சின்னதாக ஒரு குயிஸ் இருக்குது. அந்த குயிஸ் முடிச்சுட்டு நம்மளுடைய டாபிக்ஸை நம்ம கவர் பண்ணிடலாம், ஃபினிஷ் பண்ணிடலாம். ஓகேவா? சரி, நல்லா யோசிங்க. ஒரு ரூமில் ஒரு 100 கோடி ரூபா பணம் இருக்குது. 100 கோடி ரூபா பணம் இருக்குது. உள்ளே வந்து பார்த்தீங்கன்னாக்க வாய்ஸ் மட்டும் தான் வரும், ஆள் யாரும் தெரியாது. அந்த பணம் யாருக்கு போகுது அப்படின்னு நம்ம கொஸ்டின்ஸ் கேட்போம். சொல்கிறவங்க என்ன பண்ணிக்கலாம், அந்த பணத்தை ஈஸியாக எடுத்துடலாம். ஓகேவா? எப்பயுமே ஒரு பணம் நிறையா இருந்தாக்க கண்டிப்பாக அங்கே என்ன இருக்கும், ஒரு பாஸ்கோடு இருக்கும். அப்படி தானே? இப்போ ஒருத்தவங்க உள்ளே போகிறாங்க, பாஸ்கோடு ஒரு உள்ளேருந்து ஒரு வாய்ஸ் வருது. என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னாக்க 6 அப்படின்னு வருது. சரியா? 6 அப்படின்னு வருது. அவங்க வெளியிலேருந்து உள்ளே போகிறவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா பாஸ்கோடு 3 அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிடுறாங்க. அது முடிச்சதுனால அந்த கேட் ஓப்பன் ஆகிடுது. உள்ளே போய் ஒரு 100 கோடி ரூபா பணத்தை எடுத்துகிட்டு அவங்க போயிடுறாங்க. லக்கி பாஸ்கர் படத்தில் மாரி பேக்கில் வச்சுட்டு போயிடுறாங்க. சரியா? அதுக்கப்புறம் 2வது பர்சன் போகிறாங்க. சேம் அதே தான். உள்ளகிறது பார்த்தீங்கன்னாக்க 12 அப்படின்னு சொல்லுது. ஓகேவா? 12 அப்படின்னு சொன்னதுனால வெளியே இருக்கிறவங்க 6 அப்படின்னு சொல்லிடுறாங்க. கேட்டு ஓப்பன் ஆகிடுது. உள்ளே போயிட்டு அந்த பணத்தை எடுத்துகிட்டு போயிடுறாங்க. இப்போ 3வது ஒரு ஆள் இருக்காங்க இல்லையா, அந்த 3வது ஆளை யார் வச்சுக்கலாம்னாக்க நம்ம கிளாஸில் ஒரு பையன் அல்லது பொண்ணு, யாரோ ஒரு பொண்ணு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். போய் நிற்கிறாங்க. அது என்ன சொல்லுதுனாக்க 10 அப்படின்னு சொல்லுது. அப்போ இந்த நம்ம பையன் இருக்கான் இல்லையா, பையனோ பொண்ணோ, அவங்க என்ன சொல்லியிருந்தா அந்த கேட்டு ஓப்பன் ஆகும்? 5. அதான் இல்லை சொல்கிறாங்கன்னு ஓப்பன் ஆகலை. அப்போ என்ன சொல்லியிருந்தா அது ஓப்பன் ஆகிற? ரொம்ப சிம்பிள் தான். 5 சொன்னீங்க, 5 கிடையாது. இப்போ கூட்டத்தில் கத்தனா எதுக்காக அந்த ஆன்சர் நான் கேள்வி கேட்பேன். 12 என்னக்காக 12 சொன்ன சொல்லுப்பா, எழுந்துரு. எப்பவுமோ ஒரு கேள்வி யாராவது கேட்டாங்கன்னா எந்திரிச்சு பேசணும். அதான் நம்ம படிப்புக்கு அழகு. சொல்லுப்பா. 12 சொன்னல என்ன காரணம்? 12 சொன்னேன். 20 என்ன 20? ஓ 10 ஆட் பண்ணா 20 இல்லை, அதுவும் இல்லை. சொல்லுப்பா. ரொம்ப சிம்பிளான கொஸ்டின்ஸு. இதே கொஸ்டின்ஸை ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி கேட்டிருந்தேன், டக்குன்னு ஆன்சர் சொல்லிட்டாங்க. 9 சொன்னது யாருப்பா? நீயா? யாருப்பா? எழுந்துருப்பா. நீ ஆன்சர் சொல்கிற, எந்திரிச்சா கரெக்டாக இருந்தால் கிளாப் பண்ணுவோம், தப்பாக இருந்தால் நீ டம்மி சொல்லிட்டு உட்கார வைப்போம். அவ்வளோதானே? 9 என்ன கணக்கா? இப்போ 9 சொன்னேன். இப்போ வந்து இவன் சொல்லியிருந்தான் ஐயோ இவன் சொல்லியிருந்தான் 20 அப்படின்னா என்னன்னு கேட்டாக்க இந்த 10 2 டைம் பண்ண 20 வரும் சார் அப்படின்னு சொன்னான். ஓகே, அது இல்லை தப்புன்னு சொல்லிட்டு உட்காரட்டும். எதுக்காக நீ 9 சொல்லியிருந்த? 10ஓட 1 கழிச்சா 9. இப்போ நான் ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருந்தேன்? உட்காருப்பா. 6 சொல்லியிருந்தேன், அதுக்கு ஆன்சர் 3 முடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் 12 சொல்லியிருந்தேன், அதுக்கு ஆன்சர் 6 முடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் 10 சொல்லியிருந்தேன், என்ன சொல்லியிருந்தா அந்த கேட்டு ஓப்பன் ஆகும்? சொல்லுப்பா. என்னப்பா? 2 2 இல்லை. 9 இல்லைப்பா. 1 சொன்னது யாரு? ஏன் 1 சொன்ன? 10 அப்படி இல்லை. ஒன் கிடையாது. ஆனா அதோடைய ஆன்சர் 1ல இருந்து 10க்குள்ள தான் வரும். சொல்லுப்பா. நான் சொல்லிட்டேன், இன்னொரு க்ளூ சொல்லிட்டேன். 10ல இருந்து 1க்குள்ள தான் ஆன்சர். எனக்கு வந்து என்ன காரணத்துக்காக வேணும்? 3 சொன்னது யாரு? சொல்லுப்பா. ஏன் 3 சொன்ன? அதான் ஏன்
வந்துட்டு 10ல 12ல கழிச்சோம்னா -2 வரும். ஓகே. 4 வந்துட்டு 10ல 6 போச்சுன்னா ஒரு விஷயம் போது காமனாக ஒரே மாதிரி தான் இருக்கணும், ஒவ்வொரு விஷயத்துக்கு மாறக்கூடாது இல்லை. அப்போ நம்மளே ஆன்சர் சொல்லிடலாமா? சொல்லிடலாமாப்பா? ஒரு 2 மினிட்ஸ் டைம் எடுத்துக்கோங்க இல்லையா. 6 சொன்னாங்க, 3 ஓப்பன் ஆச்சு. 6க்கு நமக்கு எத்தனை லெட்டர் இருக்கு? SIX 3, அதான் ஆன்சர் 3. அதுக்கப்புறம் 12 சொன்னாங்க இல்லையா, 12 எத்தனை லெட்டர் இருக்கு? 6 லெட்டர். TWELVE 12, 6 லெட்டர். அதான் 6 சொல்லியிருக்கிறாங்க. 10 அப்படின்னு சொன்னோம் இல்லையா, 10ல நமக்கு எத்தனை லெட்டர் இருக்கு? 3. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஈஸியாக 3 அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ இப்போ நீங்கள் யோசிக்கும் போது என்ன பண்ணணும், இந்த மாதிரி யோசிக்கணும். உங்களுடைய திங்கிங்லாம் எப்படி இருக்கணும்னாக்க கன்வர்ஜென்ட்டாக இருக்கக்கூடாது, டைவர்ஜென்ட்டாக இருக்கணும், ரொம்ப விரிவாக இருக்கணும். அப்போ நான் தப்புன்னு சொல்லும்போது நீங்கள் என்ன பண்ணணும், பேப்பர் பெண்ணை கையில் வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க, டக்குன்னு வேறு ஐடியா யூஸ் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணோம். இந்தமாரி ஆளுங்க தான் என்ன பண்ணுவாங்க, MNC கம்பெனி வேலைக்கு எடுத்துக்குவாங்க. கொஸ்டின்ஸ் இந்த மாதிரி தான் நமக்கு கேட்பாங்க. எந்த ஒரு கொஸ்டினும் ஈஸியாக கேட்டுற மாட்டாங்க யாருமே. அப்படி ஈஸியாக வந்து என்ன அர்த்தம், அது ஈஸி கிடையாது, நம்ம யோசிக்க வேண்டியதுன்னு அர்த்தம். அதனால் நல்லா யோசிச்சு நல்லா ஆன்சர் பண்ணுங்கள்.